நம்மள் பலருக்கும் சோழர்களை தான் தெரியும். ஆனா அவங்கள விட பழமையான ஒரு வம்சம் 2000 வருஷம் தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கு. டக்குன்னு கேட்டா நம்மில் பலருக்கும் இதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனா இவங்களோட கதை ஒரு மாபெரும் காவியம். ஆமா, 2000 வருஷம். இது உலக சரித்திரத்திலேயே மிக நீண்ட காலம் ஆட்சி செஞ்ச வம்சங்கள்ல ஒண்ணு. வாங்க, இந்த மறக்கப்பட்ட பேரரச பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பாண்டியர்கள் அவங்களோட போட்டியாளர்களான சோழர்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே தனித்துவமா இருந்தாங்க. சான்றுகளை பாத்தீங்கன்னா மூவேந்தர்கள்ல இவங்க தான் ரொம்ப பழமையானவங்கன்னு தெரியுது. அவங்களோட ஆரம்ப கால வரலாறு தமிழ் மொழிக்கும் நீதிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. பொற்கை பாண்டியனோட கதை அவரோட நீதி உணர்வுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு நாள் ராத்திரி அரசர் தெரியாம ஒரு வீட்டு கதவை தட்டிட அங்க ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. நீதியை காப்பாத்த அரசர் அந்த தவறுக்கான தண்டனையை தானே ஏத்துக்கிட்டார். ஆனா இந்த பொற்காலம் ரொம்ப நாள் நீடிக்கல. பல நூற்றாண்டுகளுக்கு அவங்க அடக்குமுறையை சந்திச்சாங்க. முதல்ல களப்பிரர்கள், அப்புறம் சோழர்கள், இவங்க 2 பேராலையும் பாண்டியர்கள் பல வருஷம் ஒடுக்கப்பட்டாங்க. ஆனா இந்த அவமானத்துல இருந்துதான் தென்னிந்தியாவோட ஒரு முக்கியமான பழிவாங்கும் கதை தொடங்குச்சு. சோழர்கள் செஞ்ச இந்த அவமானத்தை மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சின்ன வயசுலயே நேர்ல பார்த்தாரு. அவரே ராஜாவானதும் தனக்கு நடந்த ஒவ்வொரு அவமானத்துக்கும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாரு. சோழ சாம்ராஜ்யத்துக்கு எதிரா அவர் செஞ்ச பழிவாங்கல அவரோட கல்வெட்டுகளே தெளிவா சொல்லுது. இந்த எழுச்சி பாண்டியர்களை உச்சத்துக்கே கொண்டு போச்சு. ஆனா வேற ஒரு ஆபத்து எல்லாத்தையும் மாத்த போகுது. பாண்டியர்களோட உச்சகட்டத்துல மார்க்கோ போலோவே அவங்க செல்வத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காரு. ஆனா அரியணைக்காக சண்டை போட்ட 2 சகோதரர்கள் இந்த பொற்காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. மாலிக் கஃபூர் கொள்ளையடிச்ச யானைகளோட எண்ணிக்கை இது. தங்கம், வைரம்லாம் இதுக்கு மேல. அந்த படையெடுப்பு பாண்டிய பேரரசையே சிதைச்சிடுச்சு. அவங்க தலைநகர் மதுரையே இழந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க தென்காசிய தலைநகராக்கி 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க வம்சத்தை தொடர்ந்தாங்க. பாண்டியர்களோட கலை மீண்டு வர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பாடம். இது அழிய மறுத்த ஒரு வம்சத்தோட வரலாறு. வாங்க, தென்னிந்தியாவோட ஒரு பெரிய வரலாற்று மர்மத்துக்குள்ள போகலாம். பல 100 வருஷமா வரலாற்று ஆய்வாளர்கள் கிட்ட ஒரே கேள்விதான், பாண்டியர்களோட அரண்மனை எங்க? இவங்க மூவேந்தர்கள்ல ஒருத்தர். அவங்களோட செல்வம், கலாச்சாரம் பத்தி சொல்லவே வேணாம். யோசிச்சு பாருங்க, அவங்களோட ஆட்சி பல காலகட்டங்களா நீடிச்சது. ரொம்பவே முக்கியமான ஒரு வம்சம். உலகத்துக்கே முத்து வித்தாங்க, பெரிய கோயில் கட்டினாங்க. அவங்க பேரரசு ரொம்ப செல்வாக்கு மிக்கதா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பேரரசோட தலைநகரம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு கலை அதிகாரத்தோட மையமா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த அரச அரண்மனை இருந்த இடம் எங்க இருக்குன்னே தெரியல. ஒரு மர்மமா தான் இருக்கு. இவ்ளோ பெரிய ஒரு ராஜ்யத்தோட அரண்மனை எப்படி சும்மா காணாம போக முடியும்? இதத்தான் வரலாற்று குருட்டு புள்ளின்னு சொல்றாங்க. அதாவது சான்றுகளே இல்லாத ஒரு விஷயம். பாருங்க, அவங்க கட்டின கோயில் இருக்கு, எழுதின இலக்கியம் இருக்கு. ஆனா ராஜாக்கள் வாழ்ந்த வீடு மட்டும் இல்ல. இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஒருவேளை மரத்தால கட்டப்பட்டிருக்கலாம், போர்ல அழிஞ்சிருக்கலாம், அல்லது இயற்கையை புதைச்சிருக்கலாம். அதாவது வரலாறுங்கிறது உண்மையா என்ன இருந்துச்சுங்கிறத விட எது மிச்சம் இருந்துச்சோ அதுதான். அரண்மனை தான் காணாம போச்சு, ஆனா அவங்களோட பாரம்பரியம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அவங்களோட உண்மையான பெருமை எதுல இருக்கு தெரியுமா? அவங்க விட்டுட்டு போன இந்த விஷயங்கள்ல தான். கலாச்சாரம், கவிதை, வர்த்தகம், இதையெல்லாம் எந்த போரும் காலமும் அவ்வளவு சுலபமா அழிக்க முடியாது. அரண்மனையை தேடுற இந்த முயற்சியே இன்னும் பல ஆய்வுகளுக்கு வழிவகுக்குது. அதுதான் முக்கியம். அப்போ ஒரு பேரரசோட உண்மையான அடையாளம் இது அதோட கட்டடங்களா, இல்ல அதோட அழியாத கருத்துக்களா? மூலைகள்ல இருக்கு. சொல்லப்போனா அவங்க இருந்ததாலேயே பல ராஜாக்களால தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய கூட முடியல. மத்தவங்க கிட்ட குதிரைப்படை இருந்தா சோழர்கள் கிட்ட இருந்தது பிரம்மாண்டமான யானைப்படை. ஆனா கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். இவ்ளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை யாராவது தோற்கடிச்சாங்கன்னா நம்ப முடியுது அவங்களால? அப்போ யார் அந்த வெற்றியாளர்கள்? அது வேற யாரும் இல்ல, நம்ம பாண்டியர்கள். சரி, பாண்டியர்கள் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க? பாருங்க, குமரி கண்டம் காலத்துல இருந்தே அவங்க வரலாறு தொடங்குது. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவங்க. அதனால இது சாதாரண தோல்வி இல்லே, 2 பெரிய சக்திகளுக்கு நடுவுல நடந்த மோதல். சோழர்களுக்கு எந்த விதத்திலும் பாண்டியர்கள் சளைச்சவங்க இல்ல. 2 பேருமே சமபலம் கொண்டவங்க தான். இது மாதிரி வரலாற்றை மாத்தி போட்ட வேற பெரிய போட்டிகள் உங்களுக்கு தெரியுமா?